Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக வந்து என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியான சிக்பீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது கூட என்னென்னா ப்ரோக்கோலி வேணும்னா நம்ம வந்து பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் வந்து ஜஸ்ட் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி. இதனால வந்து ஒரு 10 minutes ஊற வச்சுருக்கேன். இன்னொரு 10 minutes ஊறினாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. இது வந்து நான் வந்து எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது நல்லா ஊறிடுச்சு. இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துட்டோம். இதை திருப்பியும் அரைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பால் வந்து நல்லா கிடைக்கும். திருப்பியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ என்னென்னா நம்மளுக்கு திக்காக பால் கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து திக்காக இருக்காது. நம்ம எவ்வளோ வந்து பால் வருதோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துட்டோம். இது வந்து நம்ம கீழே போட்டுடலாம். இது யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது உருகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே பாசுமதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். இது ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 கப் அளவுக்கு ரைஸ் போட்டுக்கிறோம். இது கூட நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி விடணும். தேங்காய் பால் விட்டுக்கலாம். 1 2 நம்ம இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே பாசுமதி அரிசிக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டோன்னா அல்லது உதிரியாக வரும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ரைஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடும். ரைஸ் வந்து இடையில கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் கூட வேகிறப்ப என்னென்னா அதனுடைய டேஸ்ட்டே வந்து அதாவது மனமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாசுமதி அரிசி, தேங்காய் பால், உப்பு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 25% நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு 75% நல்லா வேகணும். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஆறிடட்டும். ஆறுனாவே நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறோம். இது கூட கோகோனட் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து நம்ம அதாவது ஒரு கடாயில் அல்ல பேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன வெங்காயம், ப்ரோக்கோலி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இல்லைனா நம்ம வந்து லைட்டாக பொடியாக நறுக்கினது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம். தேவைன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செஞ்சுட்ருக்குறோங்கிறத பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா தீபாவளி டைமில் எல்லாருமே என்னென்னா பிரியாணி இந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு தரலாம் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு இந்த சிக்பீ ரைஸுக்கு வந்து பாதாம் எடுத்துக்கலாம். இல்லைனா ஹேசல் நட்டுன்னு ஒரு நட்டு இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து என்னென்னா சாக்லேட் ரெசிபிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக என்னென்னா ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிற பாதாம் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்பீ யூஸ் பண்ணுறோம். அதாவது வெள்ளை கொண்ட கடலை யூஸ் பண்ணுறதுனால வேர்க்கடலை தேவையில்லை. பாதாம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் வந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா ஜஸ்ட் இப்படியே கட் பண்ணாலே போதும். நம்ம பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கலாம் காரத்துக்கு. இது கூட மிளகாய் தூள் சேர்த்த போகிறோம். இது வந்து என்னென்னா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டோம். இது கூட பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்துருக்குறோம். 1 கப் அளவுக்கு நம்ம சுண்டல் எடுத்துருக்குறோம். அதாவது சிக்பீ. இதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இல்லைனா ரைஸ் பிராண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கீ வந்து ஆல்ரெடி வந்து பாசுமதி அரிசி அது கூட தேங்காய் பால் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா வந்து எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு விரிஞ்சி இலை, இது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கிடையிலே இஞ்சி பூண்டு 2மே நம்ம பொடியாக நறுக்கியிருக்கிறோம். அதாவது இந்த கார்லிக் மிஷினில் நம்ம போட்டிருக்கிறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கார்லிக் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காரம் அதாவது சாப்பிட்றப்போ ரொம்ப தெரியாது. பார்த்திங்கன்னா கார்லிக்கும் நிறையா இருக்கணும். பச்சை மிளகாய் இதெல்லாமே காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் அல்லது ஹேசல் நட் ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மெயினாக என்னென்னா பூண்டு இஞ்சி வந்து நல்லா வதங்கிடுச்சுனாவே அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப உங்களுக்கு தெரியாது, காரம் தெரியாது. ஏன்னா இந்த ஆயிலே வந்து எல்லாமே இறங்கிடும் காரம். சாப்பிட்றப்போ அது ஒரு விதமான டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்தது ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். எப்போவுமே என்னென்னா ப்ரோக்கோலி ரைஸ் இது மாதிரி செய்கிறப்ப என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதது யூஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு என்னென்னா லைட்டாக பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சமாக சேர்த்திட்டு லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் வேக வச்சு தனியாக இருக்குது, அதாவது தேங்காய் பால் ரைஸ் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா நீங்கள் பிரியாணிக்கு பதிலாக இந்த மாதிரியும் செய்யலாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதாவது பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் இது. அதாவது மிக்ஸி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கார்லிக் மிஷின் வச்சுருந்தீங்கனாலே போதும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு மேலேயே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். கார்லிக் டேஸ்ட் கிடைக்கும், ஜிஞ்சர் டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகானோட டேஸ்ட் கிடைக்கும், ப்ரோக்கோலி டேஸ்ட், சிக்பி டேஸ்ட், எல்லா டேஸ்ட்டுமே இது இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு ஒரு படி மேலே தான் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். இது தீபாவளி அன்னைக்கும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் இந்த டிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சுவையான சிக்பி ப்ரோக்கோலி ரைஸ் ரெடி. நம்ம சிக்பி ப்ரோக்கோலி ரைஸ் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.